எந்த பக்கமும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதபடி அப்படியே முந்தியெல்லாம் நாங்கள் டிவி வாங்கின புதுசில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து சினிமா எஃபெக்ட் கொண்ட ஃபீல் எங்களுக்கு. ஏன் அந்த எஃபெக்டை கொண்டாந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, பார்க்கும்போது எந்த கான்சன்ட்ரேஷனும் வெளியே போகவே கூடாது. முழுக்க நம்மளுடைய மைண்ட் எங்கே இருக்கணும்? அந்த ஸ்க்ரீனில் இருக்கணும். இப்போ கூட ஷாப்பிங் மால்லாம் போங்க, எந்த இடத்துலையும் பாருங்கள் ஜன்னலே இருக்காது. ஒரு ஷாப்பிங் மாலில் கூட நீங்கள் பாருங்கள் விண்டோன்னு ஒன்று இருக்காது. நீங்கள் உள்ளே போகிறீங்கள, எல்லா பக்கமும் ஷெல்ஃபு தான் இருக்கும். ஷெல்ஃபாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஷெல்ஃபில் பொருளெல்லாம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் பொருள் இருக்கும். ஒரு ஷாப்பிங் மாலில் கூட நீங்கள் விண்டோ பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுடைய மொத்த கான்சன்ட்ரேஷனை எங்கே கொண்டு வரான்? கடைக்குள்ளே கொண்டு வராங்க. உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. இப்போது உங்களை அறியாமலேயே விஷயங்கள் உங்களுக்குள்ளே போகும். அதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது உள்ள இருதயத்துக்குள்ளே பிசாசு என்ன செய்வானா, சினிமா பார்க்கும்போது அதுக்கு தான் சொல்கிறோம், சினிமா பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்கன்னு சிலர் கேட்குறாங்க. பார்த்தா என்ன தப்பு அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அவங்கள அறியாமலேயே அந்த சினிமாக்குள்ள பிசாசு என்ன செய்வானா, சினிமா பார்க்கும்போது அதுக்கு தான் சொல்கிறோம், சினிமா பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்கன்னு சிலர் கேட்குறாங்க. பார்த்தா என்ன தப்பு அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அவங்கள அறியாமலேயே அந்த சினிமாக்குள்ளே இருக்கிற பாவமோ, கோபமோ, மூர்க்கமோ, இச்சையோ ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் போயிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் நினச்சிப்பீங்க நம்ம அதெல்லாம் பார்க்கல, சும்மா என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோன்னு. அது உள்ளே போயிடும். அதுக்கு பேர் தான் இருதயத்தை திறத்தல். உங்கள் இருதயத்தை திறந்து ஆட்டோமேட்டிக்காக பிசாசு என்ன செய்கிறான்? உள்ளே போடுறான். ஆனால் கர்த்தர் அந்த வேலையை செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா, நம்ம கான்ஷியஸ் மைண்டில் அவர் அக்செப்ட் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். நம்மளை மயக்கம் கொடுத்து நம்மளை வந்து அவரை ஏற்றுக்க வைக்கணும் அவர் விரும்பவே இல்லை. தெரியாமையே நடந்துருச்சுங்க, அந்த வேலைக்கு அவர் விரும்பலை. அதனால தான் வசனம் சொல்லும், இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணாதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு நான் தெரியாமல் ரட்சிக்கப்பட்டேங்க, எனக்கு ஒன்று தெரியவே திடீர்னு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீ வாயில் அறிக்கை பண்ணி இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அதாவது கான்ஷியஸ் மைண்டில் இருக்கணும்.